கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். போதும், சோத்ரம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வார்களாம்? அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், இயேசுவே, உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? இந்த உலகத்தின் ராஜ்யம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீடர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய வருகை இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் பொழுதும் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே நடக்கிறதான காரியங்களை தம்முடைய சீடர்களுக்கு அந்த இரகசியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்ததான வேளையிலே சொன்ன ஒரு அருமையான வார்த்தை தான், கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். எழும்புகிறது மட்டுமன்றி அநேகரை என்ன செய்வார்களாம்? வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்ன செய்யக்கூடாது? எண்ணாதிருங்கள், ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? சோதித்தறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசிகளுக்கு பஞ்சமில்லை. ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசிகளுடைய போர்வையிலே அநேகர் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் சபையும் விசுவாச குடும்பங்களும் ஊழியர்களுமாய் இருக்கிற நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தீர்க்கதரிசிகள் பெருகும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது. அற்புத அடையாளங்களினால் ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து இதோ வாசற்படியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இயேசு எப்பொழுது வருவார் என்று சீடர்கள் கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே, நீர் எப்பொழுது வருவீர்? அப்பொழுது இயேசு அழகாக சொல்லுகிறார், அந்த நாளை குறித்து பிதா ஒருவரே அறிவார். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் அந்த நாள் நேரம். ஆனால் அந்த ரகசியத்தை பிதாவுக்கே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவின் அதிகாரத்தில் அவர் தலையிடல. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரிந்தனால தான் கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று தெளிவாய் தெரிந்த ஒருவருக்கு அவர் வருகிற நேரமும் அறிந்ததாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இயேசு தெளிவாக ஆவிக்குரிய சபைகளுக்கு, அல்லேலூயா, இல்லை என்றால் சபைக்குள்ளே நடக்கிறதான ஒரு காரியத்தை தெளிவா சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய கோலத்திலே வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகள் என்றால் அவ்வளவு மரியாதை. ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன வயசுல நான் தீர்க்கதரிசிகளோடு பழகி இருக்கிறேன். நான் ஒரு போத குடும்பத்தில் வளர்ந்ததுனாலே ஸ்தோத்திரம், சின்ன காலத்தில் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி வர்றாருனாலே ஓடி ஒளிப்போம். அல்லேலூயா. என்னெல்லாம் பிடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு விட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு பயம். ஏன்னா அந்த தீர்க்கதரிசி நாங்க ரகசியமா செய்த பாவத்தை என்ன செய்வாரு? ஆளு கூட்டத்தில் சுட்டி காட்டுவாரு. அதனால பயம் எங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பயம் கிடையாது. அல்லேலூயா. அவர் வந்து எப்படியாவது தலையில கை வச்சு எனக்கு 2 வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லலைன்னாதான் அவர் கள்ள தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதனாலே இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் ஏதாவது தலையில கை வச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மணவாட்டி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய ஆகாசத்தில் இயேசு வெகு சீக்கிரமாய் வருகிறார். எச்சரிக்கையா இருக்கிறவர்கள், அல்லேலூயா, வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், உபதேசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், அவர் மத்திய ஆகாசத்தில்
வரும்பொழுது அவரோடு கூட ஆளுகை செய்ய ஹல்லேலூயா இமை பொழுதிலே நீங்கள் நான் மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படாதபடி மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு இந்த சாயங்காலத்திலே ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கையா இருக்க நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம்னா என்ன? முதலாவது ஸ்தோத்திரம், தீர்க்கமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. தீர்க்கனா உறுதியாக மாற்ற முடியாத ஒரு வார்த்தையை யாரும் எடுத்து போட முடியாத, இல்லை என்றால் யாரும் அசைக்க முடியாத ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதனால தான் பேதுரு அழகாக சொல்லுகிறார் 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் ஒரு காலம் வாசிங்க. 2 பேதுரு 1:21 தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. அப்ப இது மனுஷ சித்தத்தில் வந்ததல்ல, பரலோக சித்தத்தில், தேவ சித்தத்தில், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்களினால் ஏவப்பட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிடைப்பதற்கு அந்த அந்தியோகிய சபை என்ன செய்தது தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. காத்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை, தலையில கை வச்ச உடனே படபடன்னு சொல்லிடணும். அல்லேலூயா. ஆனா அங்க அப்படி கிடையாது. அல்லேலூயா. பவுல் அந்த சபையில ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்தியோகிய சபையில அகபு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் ஒரு தீர்க்கதரிசி. இவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருந்த அந்தியோகிய சபைக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரணும்னா, ஒரு திருவுளம் வரணும்னா, ஒரு தேவ சித்தமான வார்த்தை வரணும்னா அவர்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது, அவர்கள் உபவாசம் பண்ண வேண்டி இருந்தது, அவர்கள் ஜெபிக்க வேண்டி இருந்தது, அவர்கள் ஆராதிக்க வேண்டி இருந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்த பிற்பாடுதான் ஆவியானவர் திருவுளம் பற்றினாராம். அல்லேலூயா. அப்படின்னா இது மனுஷ எண்ணத்தில் வருவது ஸ்தோத்திரம். சாதாரணமா மனுஷனுடைய கற்பனையில நிறைய காரியங்கள் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனம் எண்ணத்தில் தோன்றுவதெல்லாம் ஸ்தோத்திரம். கண்ணை மூடணும்னா என்ன முன்ன வருதோ அதுதான் என்னது தீர்க்க தரிசனம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டு லைட் வெளிச்சத்தில் இருந்துட்டு நம்ம வெளியில போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இல்ல வெளிச்சத்திலேருந்து உள்ள வரும் பொழுதே உள்ள பார்க்கும்போது கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். அதே போல கண்ணை நல்லா இருக்க மூடிட்டு துறங்கும்போதும் கண்ணு கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால கண்ணை மூடிட்டு சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்படாது? ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசி யாரு தெரியுமா? ஸ்தோத்திரம். உங்க சபை பாஸ்டர் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற யாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா சொந்த தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல என்ன கிட்டாதான்? கனம் கிட்டாது. அவ்வளவுதான். அல்லேலூயா. எந்த பாஸ்டரையாவது அந்த சபை விசுவாசிகள் மதிச்சிருக்கணுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். மதிக்க மாட்டேனா. ஆனா ஒரு விசேஷ பிரசங்கர் வந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் பயங்கரமா விழும். அல்லேலூயா. இதே வசனத்தெல்லாம் போனவர் அவர் பேசியிருப்பாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இது வெறுமையா வரல, இது மனுஷ சித்தத்தில் வரல, இது தேவ சித்தத்தில் பரிசுத்த ஆவியில. அதுவும் கொடுக்கிற பாத்திரம் பரிசுத்த பாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒன்றும் வராது வெளிப்பாடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தீர்க்க தரிசனத்துக்கும் கள்ள தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வித்தியாசத்தை எல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் நானும் கேட்க வேண்டிய ஒரு நல்ல சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்?
விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தீர்க்கதரிசிகளால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக சபைகள் தீர்க்கதரிசிகளால் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா காதுள்ள சபை, வசனத்தை கேட்கிற சபை வஞ்சிக்கப்படாது. காரணம் ஹல்லேலூயா, எக்கால சத்தம் கேட்கிற ஒரு நாள் வரப்போகிறது. எங்க எண்ணம் நோக்கம் எல்லாம் இந்த உலகம் இல்லை, வரப்போகிற ராஜ்யமாய் இருக்கிறது, நித்திய ராஜ்யமாய் இருக்கிறது என்று நித்தியரை காண்பதற்கு கொதியாய் இருக்கிற சபை தீர்க்கதரிசிகளினால் வஞ்சிக்கப்படாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைக்குள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இரண்டாவது ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28. ஸ்தோத்திரம். முதல் ஸ்தானம் யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. இரண்டாவது ஸ்தானம் யாருக்கு? தீர்க்கதரிசிகளுக்கு. ஸ்தோத்திரம். அடுத்து இந்த தீர்க்க தரிசனத்துல குறை உண்டுன்னு வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:8-9 வசனங்களை வாசித்தால் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்ன உள்ளது? குறை உள்ளது. ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசனத்திலும் சில குறைவுகள் வரும். ஆனா தீர்க்க தரிசனத்தை தருகிறவர் குறைவற்றவராயிருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வேளையில நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை 1-2 வார்த்தையில ஒரு 7 காரியங்கள் அல்லேலூயா உங்களோட சொல்லி இந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற என்ன செய்யணும், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும் என்கிறதான ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபத்துல நடத்தி இன்னைக்கு விடுதலையோடு போக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம், நல்ல தீர்க்கதரிசிகள் ஸ்தோத்திரம் வசனத்தை பேசுவார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உபாகமம் 18:20 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 18:20. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். 20ஆம் வசனம். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்கள் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக் கடவன். போதும். அல்லேலூயா. அப்ப நல்ல தீர்க்கதரிசி அல்லேலூயா எதுல நிப்பாரு தெரியுமா? வார்த்தையில நிப்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு ஸ்தோத்திரம். யாரு தீர்க்க தரிசனம் உரைத்தார் அல்லேலூயா, வார்த்தைக்கு யாரு பிரதானம் கொடுக்கிறார்களோ அல்லேலூயா, வார்த்தையின்படி அல்லேலூயா. ஏன்னா வசனம் அழகா சொல்லுகிறது, தேவரீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், அது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தையை, இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தையை மையப்படுத்தி யார் உங்களிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அல்லேலூயா வார்த்தைக்காக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் இது என்ன செய்யாதா? இயேசு கிறிஸ்து, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல எல்லாம் வாசித்து பார்த்தா எரேமியா தீர்க்கனினால் உரைக்கப்பட்டபடியே இது என்ன செய்தது? நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்தபடி இது என்ன செய்தது? நடந்தது. அல்லேலூயா. இயேசுவே சொன்னார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து. அப்ப ஒரு நல்ல தீர்க்கதரிசி வந்தா புஸ்தக சுருளில் உங்களை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை எடுத்து காண்பிப்பார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போனோன்னே அவருடைய கையில ஒரு சுருள் கொடுக்கப்பட்டது. அந்த சுருளை திறந்ததும் அவருடைய கண்ணில் பட்டது, அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருந்தது? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் கொடுக்கவும் கர்த்தர் என்ன அனுப்பினார் என்று சொல்லுகிற இயேசுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்தது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ நல்ல தீர்க்க தரிசனம் எதன் அடிப்படையில் வரும்? வசனத்தின் அடிப்படையில் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். வசனத்தின் அடிப்படை. ஆனா கள்ள தீர்க்க தரிசனம் என்ன செய்வார்கள்? அல்லேலூயா. சோத்ரம். பேதுரு அழகாக சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்லுவார்கள்? சோத்ரம். கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லேலூயா 2 பேதுரு 2:1 வேதத்தை என்ன செய்வார்களாம்? புரட்டுவார்கள். அல்லேலூயா. வாசிங்க 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும்
அவர்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, வேதத்தை என்ன செய்வார்களா? புரட்டுகளை மந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. போதும். வேதத்தை புரட்டுவார்கள், வசனத்தை புரட்டுவார்கள், வசனத்தை சொல்ல மாட்டார்கள், கட்டு கதைகளை சொல்லுவனும். அல்லேலூயா. என்ன கதை சொல்லுவனும்? கட்டுக்கதையை சொல்லுவனும். அல்லேலூயா, சோத்திரம். வசனத்தில் நிற்க மாட்டேனும். அல்லேலூயா. வசனம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. கண்ணை மூடிட்டு, அல்லேலூயா, சோத்திரம். நான் கேரளாவில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். கண்ணை மூடிட்டு 2 அந்நிய பாஷையும் பேசிட்டு, அல்லேலூயா, என்ற மகனே, அல்லேலூயா, குரங்குன்னு மரம் ஒரு கரமாய் இருக்கிறது போல, அல்லேலூயா, குரங்குன்னு மரம் ஒரு கரமாய் இருக்கிறது போல தெய்வம் நினைக்க ஒரு கரமாய் இருக்கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. குரங்குக்கு என்ன கரம்? சோத்திரம். அப்ப அவரு குரங்க பார்த்துட்டு வந்திருப்பாரு வழியில. அல்லேலூயா, சோத்திரம். கண்ணை மூடனா குரங்கு தெரிஞ்சு. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. ஆனா எனக்கு கத்தர் அது தரல. அல்லேலூயா. எனக்கு கத்த தந்த வசனம் என்ன தெரியுமா? அல்லேலூயா, நீ தண்ணீர்ல நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட. அப்ப எனக்கு கரவணும் கிடையாது, எனக்கு தண்ணீர் நடப்பு. அல்லேலூயா, சோத்திரம். வசனத்தோடு கத்தர் இடைபடுவா. வசனத்தோடு உங்களோடு கத்தர் பேசி இருப்பாருன்னா, அல்லேலூயா, எந்த தீர்க்கதரிசி உங்க தலையில வந்து கை வச்சாலும் கத்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தால் அவன் நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. என்ன வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. வேதம் தான் விளக்கு. அல்லேலூயா. இதுதான் பாதைக்கு என்னது? தீபம், வெளிச்சம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. இதுதான் பேதையை எதா மாற்றும்? ஞானியா மாற்றும். அல்லேலூயா, சோத்திரம். இதுதான் உங்களை கற்றுத்தரும். அல்லேலூயா, சோத்திரம். இதுதான் உங்களை போதிக்கும். இயேசுவே சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்தில் உங்களை என்ன செய்வாரா? நடத்துவார். அப்ப ஒரு தீர்க்கதரிசி வந்தாலும் சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தியம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசி வந்தா, அல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வசனம், அல்லேலூயா, சோத்திரம், இருக்கான்னு பார்க்கணும். நல்ல தீர்க்கதரிசி இடத்துல வசனம் இருக்கும். அல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசி இடத்துல நல்ல பொக்கிஷமாகிய வசனம் இருக்கும். நல்ல வேதபாரகம் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்து என்ன எடுத்து என்ன செய்வானா? அப்ப நல்ல தீர்க்கதரிசி வசனத்தில் இருந்து. அல்லேலூயா. பிரார்த்திச்ச உடனே 1 hour உட்கார்ந்து ஜெபம் பண்ணா பறைவார் சொல்லுவார், இப்படி சொல்லுவார், தெய்வ தாசனே, தெய்வம் வசனத்தில் இருந்து ஒரு வெளிப்பாடு தருகையான. அல்லேலூயா. எங்கென்று வெளிப்பாடு தர்றாரு? ദൈവം ഈ വാക്കിനെ സംസാരിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. ദൈവം ഈ വാർത്തയെ പറയുന്നു. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. அது சில வேளை நீங்க விரும்புற வார்த்தையா இருக்கலாம், விரும்பாத வார்த்தையா இருக்கலாம். எந்த வார்த்தையை கொண்டாயிலோ அவருக்கு நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுத்தால், ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா, இடம் உண்டு பண்ணுகிற தீர்க்கதரிசி தான் நல்ல தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் எல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. யாருக்கு வார்த்தை உண்டாச்சு? இந்த வார்த்தையெல்லாம் சும்மா வரலைங்க. இது 7 தரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஸ்தோத்திரம். உடைச்சி உருவாக்கப்பட்டு இந்த வார்த்தையை வாங்கினவைகளும் சும்மா ஒண்ணு இருக்கல. அல்லேலூயா. அவங்களும் படாத பாடுபட்டு தான் வாங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை எளிதா ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு நமக்கு ஈஸியா கிடைக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை மொழிபெயர்த்தவங்க கூட படாத பாடுபட்டு இருக்கிறோம். சீகன்பால் முதல் முறையாக நமக்கு இந்த வேத வசனத்தை தமிழ் மொழியில இந்தியாவிலே கர்த்தர் அச்சிட்டு கையில கொடுத்திருக்கிறாருன்னா இதுக்கு கொஞ்சம் விலக்கரையும் கொடுத்தது உண்டு. இதை எத்தனை பேர் அழிக்க பார்த்தார்கள், இன்னும் அழிக்கப்படல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கனம் பண்ணுகிற தீர்க்கதரிசி, இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற தீர்க்கதரிசி இந்த தேசத்துல உண்டுன்னா நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை கந்தாக மந்திரியின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி போறான். யாரு? பிலிப்பு. அவனும் தீர்க்கதரிசி, அவன் வீட்டில் உள்ள குமார்த்திகளும் தீர்க்கதரிசிகளும், வீடே தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் வனாந்தரத்துல கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. அங்க ஒருத்தன் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. யாரு? கந்தாக வாசிக்கிற ஒண்ணு என்ன செய்யல,
புரியல. சோத்திரம். புரியாதவனை இவரு போய் ரதத்தில் ஏறி புரிய வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இதுக்கு தான் தீர்க்கதரிசியை ரதத்துக்கோட ஓட வச்சாரு. அல்லேலூயா. திஸ்பியனாகிய எலியாவுக்கு என்ன வார்த்தை உண்டானது? கர்த்தருடைய சோத்திரம். அதனால தான் ஆகாபுக்கு முன்னாடி ரதத்தில் ஓட முடிஞ்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் கிடைக்காத ஒரு ராக்காலம் வருகிறது. அந்த வசனம் கிடைக்காத ராக்காலத்தில் வசனத்தை பேசுகிற தீர்க்கதரிசி உண்டுன்னா அல்லேலூயா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வசனம் பேசுகிற ஒரு தீர்க்கன் உண்டுன்னா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வசனத்தை கேட்க ஜனத்துக்கு மனசில்லை, ஆனா சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை இன்னைக்கு விடுதலையாக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் ஓசியா 12:10 தீர்க்கதரிசிகள் உங்களிடத்தில் வசனத்தை உவமையா பேசணுமா? இயேசு உவமையா பேசினார். ஹல்லேலூயா. வசனம் சோத்திரம். அப்போ இன்னைக்கு புத்தக சுருளிலே வசனத்திலே நீங்க தட்டு தடுமாறி இருக்குமோ, வசனத்திலேண்டு ஒன்று எடுத்து தரணும். அல்லேலூயா. எதுலேண்டு ஒன்று எடுத்து தரணும்? சோத்திரம். குழம்பிட்டே நடக்கணும். யாரு? எம்மாவூர் சீடர்கள். சோத்திரம். இயேசுவை குறித்து சிலுவையில் அரைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இவ என்ன செய்யணும்? புலம்பி புலம்பி நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இடையில போய் சொல்றாரு, யாடா மந்த புத்திகளா, தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே இப்படி சொல்லி இருக்கணுமே, அவர் அடிக்கப்படணும். அடிக்கப்பட்டா மட்டும் போதாது, 3ஆம் நாளில் உயிரோட என்ன செய்யணும்? எழும்பணும்னு சொன்ன உடனே வேற வாக்கியங்கள் அவர் எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து பேசுகிறார். பேச பேச இருதயம் என்ன செய்ததான்? கொழுந்து விட்டு. வசனம் என்ன செய்ததான்? கொழுந்து விட்டு. இன்னைக்கு கட்டுக்கதை கொழுந்து விட்டோன்னு எரியல, கக்கேன்னு சிரியாக்கும் சபைகளுக்குள்ள. நகைச்சுவையும் ஜாலியான பேச்சும் கிளவி பேச்சும் கட்டுக்கதைகளும். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பின்ன வசீகர பேச்சு. செல்லங்களே, மக்களே, மோனே. அது நான் செல்லமே மக்களை மோனேன்னு சொல்லணும், என் பிள்ளைகளை சொல்லலாம். எனக்கு எல்லா பிள்ளைகளும் செல்லம் ஒண்ணும், எல்லா பிள்ளைகளும் எனக்கு மக்க ஒண்ணும். விசுவாசிய விசுவாசின்னு கூப்பிடணும். அல்லேலூயா. எனக்கு இது ஒண்ணும் கிடையாது. யோவான் சாவான் போய் விரியன் பாம்பின் அவன் தீர்க்கதரிசியாகும். நம்ம இன்னைக்கு விரியன் பாம்பை பார்த்து செல்லமே, பாம்பை பார்த்து தடை கொடுக்கும். வசனத்துக்கு இடம் இல்லை. மோளை, சொந்த பிள்ளைகளை மோளைன்னு கூப்பிட மாட்டேன். சொந்த மக்களை செல்ல வேணும். நல்ல தடவலக்காங்க. என்ன அவரு பிள்ளைன்னு கூப்பிட்டாரு. என்ன யாரும் பிள்ளைன்னு இதுவரை கூப்பிடவும் இல்லை. எனக்கு அப்பா கூப்பிட இல்லைன்னு. சோத்திரம். என்ன பார்த்து ஒரு சன்னியாசியம் கேட்டாரு சின்ன வயசுல, எலே மானசாந்திர பட்டியான்னு. எலே எடோ, மலையாளத்தில் எடோ, எடோ மானசாந்திரம். இன்னைக்கு இலை ஒன்றும் கிடையாது. பிள்ளை பிள்ளை இதெல்லாம் சொல்லுமே எனக்கு ஞாபகம் வரும். நான் சின்ன வயசுல சோத்திரம் ஒரு ராஜ்யத்தில் ஒரே எலி பிரச்சனையா, எலி பிரச்சனை. அப்ப ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? சோத்திரம். இந்த எலிகளை எல்லாம் எடுத்து மாற்றுகிறவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும். அப்ப எலி பிடிக்க வந்த எல்லாரும் தோற்று போச்சு. சோத்திரம். அப்ப ஒரு பாம்பாட்டி சவாலை எடுத்தான். சோத்திரம். பாம்பாட்டி என்ன செய்தான்? சவாலை எடுத்தான். நான் இந்த எலிகளை எல்லாம் என்ன செய்வேன்? தேசத்தை விட்டு அழிச்சு மாற்றி தருவேன். ராஜா எனக்கு என்ன தருவார்? ராஜா சொன்னாரு, நீ செய்து முடிச்சோன்னா நீ என்ன கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? இவன் செய்தா என்ன செய்ததான் தெரியுமா? ஒரு தெருவில் ஓரத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஊத தொடங்கினான். என்ன தொடங்கினா? இது நான் இங்கிலீஷில் டெக்ஸ்ட் புக்கில் படித்ததாக்கும், இப்போ உண்டானு தெரியாது. 12ஆம் கிளாஸில் நான் படிக்க ஊத தொடங்கினான். இவனுக்கு ஊத்த கேட்டு 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 ஊர்ல இருந்த எலி எல்லாம் என்ன செய்து?
வெளியே வந்து. ஏன்னா இவனுக்கு ஊத்த கேட்டு கேட்ட தலை இங்கோட்டாக்குச்சு அல்லேலூயா சோத்திரம். இவனுக்கு குசி வந்து, ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி போட்ட சவால் என்ன செய்யல, தோக்கல. இப்ப இருந்தவன் எழும்புனான். அல்லேலூயா. எழும்பி அடுத்து ஊத தொடங்கினான். இவனுக்கு ஊத்த கேட்டு 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 என்ன செய்து எல்லா எலியும் பின்னாடி வர தொடங்குச்சு. இவன் அப்படியே ஊதி 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 கடலுக்கு போனான். அல்லேலூயா. கடல்ல போய் தண்ணி என்ன செய்தான், ஒரு ஸ்டெப் என்ன செய்தான், வச்சான். வச்சோடனே எலியும் வச்சுது. அல்லேலூயா. ஓ சோத்திரம். தண்ணீரை பட்ட உடனே எலிக்கு கொஞ்சம் குளிர்ச்சி வந்து. அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் ஏசி வந்த உடனே எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லா கஷ்டமும் போனது போல இருக்கும். எலிக்கு அப்படிதான் தோணுச்சு. நம்ம கஷ்டம் எல்லாம் என்ன செய்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கழுத்தளவு தண்ணி வந்தாலும் என்ன செய்யலாம், தப்புலாம். ஆனா எலிக்கு தெரியாது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான். அடுத்த ஸ்டெப் எலி நினைச்சது நல்ல நீச்சல் அடிச்சலான்னு. அல்லேலூயா சோத்திரம். நடு ஸ்டெப் எடுத்து நடுக்கடல் இவனுக்கு கழுத்தளவு வர போயிட்டு, அல்லேலூயா சோத்திரம். இவன் பையன் வந்தான். எலி எல்லாம் இப்ப எங்க எங்க இவன் எப்படி கூப்பிட்டான், செல்லங்களா வாங்க வாங்க செல்லங்களா. அல்லேலூயா சோத்திரம். வசனம் செல்லன்னு கூப்பிட வேண்டியவங்களை தான் செல்லன்னு கூப்பிடும். பைபிளில் ஒரே ஒருவத்தில் தான் செல்லன்னு சொல்லியிருக்கு. யாரை தெரியுமா, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய். அந்த சமமான வார்த்தை இன்னைக்கு எல்லாருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடந்தா, வசனத்தை கேட்கிறவன் மட்டும் இல்லை, கை கொள்ளுகிறவன் வாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா அல்லேலூயா. செல்லமே செல்லமேன்னு விழுத்து உங்களை கடல்ல தாக்காம இருக்கணும்னா, விரியன் பாம்பின் குட்டியேன்னு சொன்னாலும் போய் முழங்கார் படிட்டு நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், என் சர்ப்ப புத்தி மாற நான் என்ன செய்யணும், என் விஷம் மாற என்ன செய்யணும் அப்படின்னு மனம் திரும்புகிற இடத்துலதான் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது சோத்திரம், நல்ல தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவினுடைய மாதிரியில நின்று தீர்க்க தரிசனம் உரைப்பது. கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை. நமக்கு பெருமை உண்டு பண்ணணும். வாசியுங்கள் எரேமியா 23:16. அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளை நோக்கி, எரேமியா 23:16. நான் உங்களுக்கு தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். என்ன கொள்ளும்படி செய்கிறார்களா? வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை என்ன சொல்லணும்? பெருமை கொள்ள சொல்லணும். அல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசிகள் உங்களை பெருமை சொல்ல மாட்டணும், உங்களை தாழ்த்த பண்ணுவணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாதிரி அதுதான். அல்லேலூயா. அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும், பிதாவின் ரூபமாயிருந்தும், பிதாவின் மகிமைக்கொத்தவராயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம சோத்திரம் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா? ஒரு நல்ல தீர்க்கதரிசி உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு போனா நீங்க பொங்க மாட்டிய, தாழுவிய. அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டிய? பொங்க மாட்டிய. என்ன செய்விய? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். இன்னை தீர்க்கதரிசிகள் உங்களை தாழ்த்தி வச்சுட்டு போகல, உங்களை உயர்த்தி வச்சுட்டாமோ. தெய்வம் துக்குறிச்சியில உனக்கு 8 மாடி கட்டடம் தரும். உனக்கு எத்தனை மாடி கட்டடம் தரும்?
அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ ஒழுங்கா உண்மையா இருந்து அல்லையா ஒழுங்கா வேலை செய்து கடின பிரயாசப்பட்டாலே 8 மாடியில் 12 மாடியும் கத்த தர முடியும். அல்லேலூயா. அது உலக நியதி. அல்லேலூயா. அது என்ன நியதி? உலக சோத்திரம். உங்களுக்கு மட்டும் இல்லை 8 மாடி. சோத்திரம். அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு 8 இல்லை 16 மாடி இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். 8 இல்லை 16 மாடி இருக்கு. ஏன்? நம்மள உண்மையா உழைச்சு உண்மையா பாடுபட்டு அல்லேலூயா சோத்திரம் உழைச்சா அவனுக்கு கத்தர் அவனுக்கு என்ன செய்வார்? கையின் பிரயாசத்தை என்ன செய்வாரு? இவியா எனக்கு 8 மாடி கிட்டும். 8 மாடி கிட்டும். அல்லேலூயா. கூட 2 கொட்டும் கிட்டும். கூட 2 இவியா எனக்கு 8 மாடி கிட்டும்னு அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு. சோத்திரம். இது யோசேப்புக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவன் தாழ்த்தி இருப்பான். அல்லேலூயா சோத்திரம். ஒரு சொப்பனம் கண்ட உடனே போய் சொன்ன என்ன சொன்ன? நான் சொப்பனம் அவனை உடைச்சக்கு தான் குழியில தூக்கி கொண்டு போட்டாரு. அல்லேலூயா. எங்க கொண்டு போட்டாரு? இப்ப குழியில கிடந்துட்டாங்க. மேல பார்க்க இயேசுவே சோத்திரம். யாராவது உங்களை குழியில போட்டிருக்கணும்னா இன்னைக்கு தீர்க்கதரிசியை பார்க்காதீங்க, குழியில போட வச்ச கத்தரை பாருங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. உங்களை வீண் பெருமை சோத்திரம். ஆனா நல்ல தீர்க்கதரிசி வந்தா உன்னை தாழ்த்து, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா சோத்திரம். பாவத்தை விட்டு போ. அல்லேலூயா சோத்திரம். பிறரை மன்னி அல்லேலூயா ஒப்புரவாகு, சமாதானத்தோடு போ. இயேசுவை பாரு, அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அநியாயத்தை சகித்தார், தீமையை சகித்தார். அல்லேலூயா சோத்திரம். அப்படின்னு சொல்லி தருவணும். இதெல்லாம் அப்படி சொல்லி தர மாட்டேனும். வந்த உடனே சொல்லணும், உனக்கு இந்த கஷ்டத்துக்கு பக்கத்தில் வீட்டில் உள்ளவனாக்கு மந்திரம் செய்து வச்சிருக்கேன். என்ன செய்து வச்சிருக்கேன்? போம்பா மந்திரத்தையும் சேர்த்து பகையும் ஏற்றி வச்சுட்டான் போறது. இப்ப உங்களுக்கு சோத்திரம் யாருக்கு மேல பகை வரும்? வசனம் தெளிவா சொல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான சோத்திரம். நீங்க சொல்லணும். அல்லேலூயா சோத்திரம். அடுத்து இந்த இடத்துல தகடு வச்சிருக்கு. அல்லேலூயா. தகடு தோண்டின எல்லா இடத்துலயும் தகடு கிட்டும். அல்லேலூயா. தோன்ற இடம் எல்லாம் என்ன கிட்டும்? ஒரு ஃபவுண்டேஷன் வெட்டினா கிட்டாததெல்லாம் கிட்டும். அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா பண்டுள்ளவிய என்ன பொலைச்சு வச்சிருக்கு யாருக்கும்? அப்போ பெருமை பகை சோத்திரம். ஆனா நல்ல தீர்க்கதரிசி உங்களை கிறிஸ்துவை மாதிரியாய் காட்டி தருவார். யோவான் 13:15 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு காட்டின மாதிரியை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். 1 பேதுரு 2:21 இயேசு சொன்ன பேதுரு சொல்றார், வாசிங்க. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 1 பேதுரு 2:21. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காய் பாடுபட்டு உங்களுக்கு என்ன வச்சு போனாரா? நல்ல தீர்க்க தரிசனம் வந்தா பாடு உண்டு. அல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனா என்ன உண்டு? பாடுண்டு. 1 தீமோத்தேயுல பவுலே சொல்றாரு, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நீ நல்ல போராட்டங்களை போராடு. அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை காட்டி கொடுத்தாரு, தரிசனத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒன்னு நான் எகிப்துல ராஜா மந்திரியா என்ன செய்வேன்? மாற்றுவேன், இல்லைன்னா ஒரு உயர்ந்த பதவியில தருவேன். அதுதான் எல்லாரும் என்ன செய்கிறது? வணங்குறது. ஆனா குழிய காட்டி கொடுக்கல. அல்லேலூயா. குழிய என்ன செய்யல? சிறைச்சாலையே காட்டி கொடுக்கல. அல்லேலூயா சோத்திரம். இதெல்லாம் காட்டி கொடுத்திருந்தா அவன் எனக்கு பிரதம மந்திரி ஆகிற பதவியே வேண்டான்னு ஓடி இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்ல தீர்க்கதரிசி வந்தா கிறிஸ்துவை போல பாடுபடுகிற சிந்தையை உங்களிடத்துல உருவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் உண்டு. பவுல அழைக்கும் கர்த்தர் சொன்னாரு, சோத்திரம், இவன் என் நாமத்திற்காக வெகுவாய் பாடுபடுவான் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் கர்த்தர் கொடுத்தாரு. 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் அகபு என்கிற தீர்க்கதரிசி வந்து ஒரு கச்சையை எடுத்து கட்டி அவன் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த கச்சையை உடையவனை இப்படி கட்டி என்ன செய்வனும்? அப்ப பவுல் சொல்றாரு, அல்லேலூயா, என்ன கெட்ட மட்டும் இல்லை, அடிக்க மட்டும் இல்லை, நான் சாகிறதுக்கு என் பிராணனை கொடுப்பதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? தைரியமா இருக்கிறேன். என் மனசை மட்டும் நீங்க மாற்றாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளை எல்லாம் எடுத்து பாருங்க, கர்த்தர் பாடாப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு தீர்க்கதரிசி நிம்மதியா கிடந்தது கிடையாது. அல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு விடுறேன், நீ போற இடத்துல அவனை சொன்னா என்ன செய்ய மாட்டேனும், கேட்க மாட்டேன், கலக விட்டா. அல்லேலூயா. ஆனாலும் நீ வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். அடுத்து சொல்றாரு, நீ 365 நாள் எங்க படுக்கணும், செவர்ல ஒரு கழிச்சு படுக்கணும். எங்க எப்படி படுக்கணும், ஒரு கழிச்சு படுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, சோத்திரம், நீ அப்பம் புசிக்கலாம், ஆனா என்ன செய்யணும் தெரியுமா, அப்பம் புசிக்கிற அன்னைக்கு மாட்டு கஷணத்துல, மாட்டினுடைய இவர் சொல்றாரு, மனுஷ கஷணத்துல நீ என்ன செய்யணும், அப்பத்தை புசி சுட்ட என்ன செய்யணும், சாப்பிடணும். சோத்திரம். அடுத்து நிர்வாணமா நடக்க சொல்றாரு, பரதேசிய போல போக சொல்றாரு. அல்லேலூயா. சோத்திரம். பாடா படுத்துறாரு, பைத்தியக்காரனாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட அவங்க ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கல. அல்லேலூயா. கொடுத்த பாடுகளை எல்லாம் அப்படி வாங்கிட்டணும். ஆனா எரேமியா தீர்க்கனை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போ, அல்லேலூயா, குயவனுக்கு வீட்டுக்கு போ, ரேகாபியனுக்கு வீட்டுக்கு போ, நீ அரண்மனை முற்றத்துக்கு போ, அல்லேலூயா. சோத்திரம். நீ பாளையத்துக்கு புறம்ப போ, அல்லேலூயா. சோத்திரம். கத்த சும்மா இருக்க விடல. ஓசியாவை பார்த்து சொல்றாரு, நீ சோரம் போன ஒருத்திய விவாகம் பண்ணு, அல்லேலூயா, என் ஜனம் சோரமாய் இருக்கிறார்கள். அடுத்து எசேக்கியேலை பார்த்து கத்த சொல்றாரு, நீ கொப்பரைய வாங்கி, அல்லேலூயா, ஒரு காளையை வெட்டி ஒரு பொங்கல் வை, அதுல அந்த கொழுப்பு பொங்கி வர்றது போல என் கோபம் பொங்கி வரப்போகிறது அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு இவங்களோட கர்த்தர் என்ன செய்தாராம், தீர்க்க தரிசனம் உரைக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்ல தீர்க்கதரிசி வந்தா கிறிஸ்துவ போல பாடுபடுகிற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். அல்லேலூயா. பண்டு ஒரு தீர்க்கதரிசி வந்தா சண்டை போட்டு இருக்கிற 2 பேரும் மனசாவப்பட்டு மனம் திரும்புவணும். அல்லேலூயா. கையை பிடிச்சி, அல்லேலூயா, மன்னிப்பு கேட்பணும். மன்னிப்பு கேட்கறது சாதா காரியம் ஒன்றும் கிடையாது. சாரி அக்கான்னு சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம். அக்கா, சாரி அக்கா, அல்லேலூயா, சாரி அண்ணே அப்படின்னு பொதுவாக சொல்லிடலாம். அல்லேலூயா. ஆனா கேட்கிறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு, இறங்கி கை கொடுக்கிறதுக்கு, அல்லேலூயா, இதெல்லாம் நல்ல தீர்க்கதரிசிகள் பண்ணுவனும். அல்லேலூயா. ஒப்புரவாக்குவனும். அல்லேலூயா. சோத்திரம். சமாதானத்தை உண்டு பண்ணுவனும். ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கின கிறிஸ்துவின் மேல் வந்தது. அல்லேலூயா. கைகளை தட்டி கத்தர மைமைப்படுத்தலாமே. ஆனா இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வனும், பெருமை, பகை, அல்லேலூயா, கோபம், அல்லேலூயா, சோத்திரம், மாம்சத்தின் கிரியைகள் இதெல்லாம் தூண்டி விட்டு, அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா, மோசம் போக்குன்னு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, நல்ல தீர்க்கதரிசிகள் பக்தி விருத்தி அடைய செய்வனும். என்ன அடைய செய்வார்கள்? 1 கொரிந்தியர் 14:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி. போதும். மனுஷனுக்கு என்ன உண்டு பண்ணணும்? பக்தி விருத்தி. சோத்திரம். அது வெளிப்படுத்தின விசேஷம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும், நீதியாய் இருக்கிறவன் இன்னும். அப்போ நல்ல தீர்க்கதரிசி வந்தா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இன்னும் என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா. இதுவரை ஜோமனாதவிய தீர்க்கதரிசி வந்துட்டு போனா ஜோமன் ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பீங்க, ஆலயத்துக்கு போக ஆரம்பிப்பீங்க, பரிசுத்தமாய் கர்த்தரை தேட ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயா, பைபிள்ல கர்த்தர் இந்த ஊழியத்தையே பக்தி விருத்திக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, இதுவரை தசமபாகம் கொடுக்காதவிய தசமபாகம் கொடுப்பிய, ஊழியம் செய்யாதவிய ஊழியம் செய்விய. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் உரைக்கிறான். அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து பேசுவார்கள். பாவத்தை என்ன செய்வார்கள்? இந்த பக்தி விருத்தியில 4 காரியம் இருக்கு. கடிந்து கொள்ளுதல் இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? அடுத்து எச்சரிப்பு இருக்கு. சோத்திரம். அடுத்து நீதியை படிப்பித்தல் இருக்கு. சோத்திரம். நீதியை படிப்பித்தல் இருக்கு. சோத்திரம். 4வது சோத்திரம், சீர்படுத்துதல் இருக்கு. சீர்படுத்துதல், கடிந்து கொள்ளுதல், எச்சரித்தல், நீதியை படிப்பித்தல், சீர்படுத்துதல். சோத்திரம். இந்த 4 காரியமும் நல்ல தீர்க்கதரிசி செய்வான். அல்லேலூயா. உங்களை சீர்படுத்துவார், நல்வழிப்படுத்துவார், உங்களுக்கு நீதியை சொல்லி தருவார், பாவத்தை கண்டித்து சொல்லி தருவார். அல்லேலூயா. உங்களை எச்சரிப்பார், உங்களை கடிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆனா கள்ள தீர்க்கதரிசி இது ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. எதை முன்னிறுத்துவார் தெரியுமா? அற்புத
நீ எப்படி வேணாலும் வாழலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரு? அற்புத அடையாளம். அல்லேலூயா. அற்புத அடையாளத்தை விட, பரவசத்தை விட பரிசுத்தம் மேலானது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்யாட்டாலும் அவர் பரிசுத்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்களை ரட்சிக்காட்டாலும் அல்லேலூயா நாங்க விக்கிரகத்தை வணங்க போக மாட்டோம். அல்லேலூயா. நீங்களும் நான் அற்புதத்தை தேடி நடக்க கூடாது, அற்புதரை தேடி நடக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சில நேரத்தில் அற்புதம் செய்வார், சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டாரு. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். அதனால இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கூடுமான வரையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற அளவில் என்ன செய்வார்களா? உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி எழும்பி ஒரு காரியத்தை குறிப்பா சொல்லி அற்புத அடையாளங்கள் செய்தாலும் அந்த தீர்க்கதரிசியை நீங்க என்ன செய்யப்படாதா? நம்பப்படாது. அல்லேலூயா. சோத்திரம். அற்புத அடையாளங்கள் எல்லாம் கடைசி நாட்களில் மந்திரவாதியும் செய்வான், குறி சொல்றவனும் செய்வான். ஆனா மெய்யான விடுதலை குமாரனா இருக்கிற கிறிஸ்துவில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மெய்யான விடுதலை எப்போ வரும் தெரியுமா? பரிசுத்தம் அடையும் பொழுது வரும், பக்தி விருத்தி உண்டாகும் பொழுது வரும், பாவத்தை விட்டு விலகும் பொழுது வரும், மனம் திரும்பும் பொழுது வரும், அநியாயத்தை விட்டு விலகி நீதி செய்யும் பொழுது வரும். அல்லேலூயா. நீதி செய்யும்போ சில விடுதலைகளை கத்த தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அற்புதத்துக்காக அல்ல, நான் என்ன பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. யோசுவா சொன்னார், இன்றைக்கு உங்களை நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு உங்கள் நடுவில். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? பரிசுத்தத்துக்கு. சோத்திரம். ஆனா அவன் எதுக்கு முக்கியத்துவம் தருவான்? தெய்வம் இன்னைக்கு விடுதலை தரும். கை நீளுന്നു, மூக்கு நீளுന്നു, அல்ல காலு நீளுന്നു. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் நீண்ட எண்ணத்துக்கு. சோத்திரம். போன வாரம் எங்க பைபிள் காலேஜில் சோத்திரம் வயநாட்டிலேருந்து ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவங்க சபையில நல்ல ஆராதிக்கிற ஒரு சகோதரி. சோத்திரம். தன்னுடைய பையனோட சேர்ந்து ஆந்திராவுக்கு ஏதோ போய்கொண்டிருக்கும் பொழுது சோத்திரம் ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்து 2 கால் என்ன செய்திருக்கு? போயிட்டு 2 கால் என்ன செய்யிட்டு போயிட்டு. அப்ப அந்த பாஸ்டருக்கு கூப்பிட்டு சொன்னோன்னா பாஸ்டர் தான் அந்த சகோதரி என்ன செய்யிருக்கு? ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கு. கிருபையினால ஜீவனை கொடுத்தாரு. ஆனா என்ன இல்லை? 2 கால் இல்லை. இப்பொழுதும் ஆராதிக்குதான் சபையில. சோத்திரம். பாஸ்டர் ஒரு நாள் கேட்டாராம், சிஸ்டரே விஷமம் இல்லையே നിങ്ങൾക്ക്? சோத்திரம். அப்ப அந்த சிஸ்டர் சொல்லிச்சான், എനിക്ക് ഒരു വിഷമവും ഇല്ലേ, ഞാൻ 2 കാലോടെ നരകത്തിന് പോകുന്നതാ കാട്ടിലും അല്ലേലിയ കാലില്ലാതെങ്കിലും ഞാൻ മോക്ഷத்துக்கு പോകുന്നല്ലോ. சோத்திரம். இதுதான் நல்ல தீர்க்கதரிசி சொல்லி தாரது. அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தா சோத்திரம் வராது, காய்ச்சல் தீந்தா சோத்திரம் வரும். காய்ச்சலில சோத்திரம் வர வைக்கிறது தான் நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம், பக்தி விருத்தி. சோத்திரம். இதெல்லாம் நல்ல தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவன் அற்புதத்தை கொண்டு காட்டிப்பான். அற்புதம், வல்லமை, 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 வல்லமை. சோத்திரம். வல்லமை, பிடி பிடி பிடி. ஓ பிடி. அல்லேலூயா. சோத்திரம். நீ வல்லமையை பிடிக்காத. சோத்திரம். வல்லமை, கனம், மகிமை, ராஜ்யம் எல்லாம் யாருக்குரியதா? யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. சோத்திரம். கர்த்தருக்குரியது. சோத்திரம். நீ பிடிக்க வேண்டியது பரிசுத்தத்தை பிடி. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவராஜ்யம் போக முடியாது. பாவ மன்னிப்பை பிடி, பக்தி வைராக்கியத்தை பிடி, ஜெபத்தின் ஆவியை பிடி. அல்லேலூயா. சோத்திரம். உன் சீர்கேட்ட மாட்டு. இதை மாற்றும்போ அல்லேலூயா உனக்குள்ள தேவ வல்லமை தானா வெளிப்படும். நீ போற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யும்? ஓடும். நான்காவது சோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 15:32. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரர்களுக்கு என்ன சொன்னார்களா? புத்தி சொன்னார். நான்காவது, நல்ல தீர்க்கதரிசிகள் புத்தி சொல்லுவார்கள். நல்ல தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள்? புத்தி சொல்லுவார்கள். அவர்களுக்குள்ள இந்த ரெண்டு ஆவி பயங்கரமா கிரியை செய்யும். அறிவை உணர்த்தும் வரம், ஞானத்தை போதிக்கும் வரம். அறிவை உணர்த்துகிற வரம், ஞானத்தை போதிக்கும். ஏன் புத்தி சொல்றாங்கன்னா, இந்த புத்தி இருந்தாதான் ரெண்டு காரியம் செய்ய முடியும். ஒன்று, நல்ல தீர்மானம் எடுக்க முடியும். இன்னொன்று, பிரச்சனைகளை சரியாக்க முடியும். ஆங்கிலத்தில் தெளிவா டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த நல்ல டிசிஷன் மேக் பண்றதுக்கும் நல்ல பிரச்சனையை பரிகரிக்கணும்னா என்ன வேணும்? புத்தி வேணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கெட்ட தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான் தெரியுமா? புத்தியை குழப்பிட்டு போயிடுவான். அல்லேலூயா. இந்த புத்தியில தான் தேவ சமாதானம் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய புத்தி மண்டலங்களில் என்ன தரணும்? சமாதானம் தரணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தெய்வம், குழப்பத்தின் தெய்வம் அல்ல, கலகத்தின் தெய்வம் அல்ல, பிரச்சனையின் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. புத்தி தரத்தக்கதாக பேசுகிறவன் நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. இறைவன் நமக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பயத்தின் ஆவியை தரல, தெளிந்த புத்தியின். அப்ப தீர்க்கதரிசி வந்தாலும் நமக்கு என்ன புத்தி கிட்டும்? தெளிந்த. சில தீர்க்கதரிசி வந்தா குழப்பமா இருக்கும். என்ன இருக்கும்? chaos and confusion. அல்லேலூயா. நமக்கு பயங்கர குழப்பம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா நல்ல தீர்க்கதரிசி வந்தா நீங்க குழம்பிட்டு இருப்பிய, அவர் வந்துட்டு போனா உங்களுக்கு தெளிவாயிரும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:10 தீர்க்கதரிசிகள் கருத்தை ஆராய்வனுமா, நல்ல ஆராய்ச்சி பண்ணுவனுமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆராய்ச்சி பண்ணுகிற, ஆராய்கிற, புத்தி மண்டலங்களிலே தெளிவு உண்டு பண்ணுகிற, அறிவு உண்டு பண்ணுகிற, விவேகத்தை உண்டு பண்ணுகிற, ஞானத்தை போதிக்கிற அல்லேலூயா ஸ்தோத்திரம் வரங்கள் அல்லேலூயா தீர்க்கதரிசி வழியாக தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நல்ல தீர்க்கதரிசி வந்தா ஞானம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பண்டுள்ள பேர் ஞான திருஷ்டி. என்ன திருஷ்டிகாரர்கள்? ஞான திருஷ்டி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கண் திருஷ்டி ஒண்ணும் கிடையாது. என்ன திருஷ்டி? ஸ்தோத்திரம். ஞான திருஷ்டி. ஸ்தோத்திரம். லூக்கா 24:25 வாசிங்க. லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும். போதும். ஆண்டவர் வசனத்தினால புத்தி சொல்றாரு. அல்லேலூயா. அவருடைய புத்தியில ஒரு தெளிவை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தினால புத்தி மழுங்கி போயிருந்தா இன்னைக்கு நல்ல தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் உங்க மேல தருவாராக. அல்லேலூயா. புத்தி மண்டலங்களை கட்டி இருக்கிற அந்தகார கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எங்கெல்லாம் இந்த தீர்க்க தரிசன ஆவி வெளிப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் புத்தி மண்டலங்களிலே ஆவியானவர் இறங்கி கிரியை செய்திருக்கிறார். புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா, புத்தி கெட்டாத அற்புதங்களை கர்த்தர் செய்யணும்னா, தெளிந்த புத்தி உண்டாகணும்னா, மந்திர கட்ட கர்த்தர் புத்தி மண்டலங்களில் இருந்து எடுத்து மாட்டணும்னா, அல்லேலூயா நல்ல தீர்க்கதரிசி உங்களிடத்துல வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தியில தெளிவு வேணும், ஞானம் வேணும், ஞானோதயம். ஆங்கிலத்தில் என்லைட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்லைட் ஆகணும், ஸ்பார்க் ஆகணும் மைண்ட்ல. சோத்திரம். ஐடியா இதுவரை கிடைக்காம இருந்து அவர் வந்தோடனே கிடைச்சது. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு நினைக்காம தெரியாம இருந்தேன், இப்ப என்ன கிடைச்சிட்டு? வழி கிடைச்சிட்டு. சோத்திரம். நிறைய பேர் வந்து வழியை அடைச்சிட்டு போகணும். அல்லேலூயா. கண்ணை கட்டி எங்க விட்டுட்டு போயிடணும்? சோத்திரம். 5வது சீக்கிரமாய் சொல்லி விடுகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:2-3 இருக்கிறது. சோத்திரம்.
2 நாளாகமம் 15:8. ஆசா இந்த வார்த்தைகளின் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு போதும். அல்லேலூயா. திடன், ஆறுதல் கொண்டு. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1-2 இருக்கு. தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது சோத்திரம் ஆகாய் தீர்க்கதரிசி செப்பனாய் போன்றவர்கள் எல்லாம் எழும்பி சோத்திரம் ஆலயம் கட்டுவதற்கு திடப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் மனமுறிவை கொண்டு வர மாட்டணும், ஆறுதலை கொண்டு வரணும். காயங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனோ பக்தி விருத்தியும் ஆறுதலும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசணும். ஆறுதல் வர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நம்மிடத்துல வந்து நம்மளை குற்றம் சாட்டிட்டு குற்றத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படி போக மாட்டாரு. அல்லேலூயா. குற்றத்தை சரி பண்ணுவதற்கு, சரி பண்ணின பிற்பாடு, மனம் திரும்பின பிற்பாடு நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு போவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவர் ஆறுதல் படுத்துவார். காயத்தை உண்டு பண்ணினா காயத்தை அவர் குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டித்து அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு. அல்லேலூயா. சோத்திரம். அடிக்கிற கைதான் அணைக்கிற கையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம அடிப்பார், தண்டிப்பார், சிச்சிப்பார். அல்லேலூயா. ஆனா அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளில சுமப்பது போல அல்லேலூயா அவர் நம்மை சுமக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கழுகு தன் குஞ்சின சுமப்பது போல அவன் நம்மை சுமக்கிற தெய்வம். இருதயத்துக்கு ஒரு ஆறுதலும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் குத்தி பிழிஞ்சு அப்படி வச்சிட்டும் போக மாட்டாரு. அல்லேலூயா. குத்தி பிழிஞ்சு அல்லேலூயா. பண்டுள்ள வைத்தியமார பார்த்திருக்கீங்களா? காலில் ஒரு புண்ணு பழுத்தா நேரம் என்ன செய்வனும்? கொண்டு போனா அல்லேலூயா. சோத்திரம். கையை விட்டு ஆட்டுவனும் நல்ல உள்ள. அல்லேலூயா. சோத்திரம். வலி தாங்க முடியாது. சோத்திரம். இன்னைக்கு அப்படி இல்லை. வலிக்கப்படாதுன்னு என்ன செய்வனும்? மேலே வச்சு கட்டி விடுவனும். அல்லேலூயா. சோத்திரம். அதான் எசேக்கியா சொல்றார், சாரமற்ற சாந்து. அல்லேலூயா. சோத்திரம். வலிக்கப்படாதுன்னு என்ன செய்வனும்? நாளைக்கு பார்க்குமா புண்ணு கொஞ்சம் கூட பெருசா இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். என்னதான் அந்த ஆளுக்கு ஸ்கேனுக்கு எழுதி அனுப்ப முடியும். அல்லேலூயா. பண்டு ஸ்கேனே தேவையில்லை சில புண்ணுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். வைத்தியனை கைப்பட்டு சீல் எடுத்தாலே சோத்திரம். ஆண்டவர் சீர்கேட சீல் பிதுக்கவும் செய்வார். சீல் பிதுக்கின இடத்துல காயத்தை மாற்றவும் செய்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அடிக்கிற தெய்வம் அரவணைக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஓசியாவை கொண்டு சொல்றாரு, கடினமா பேசிட்டு சொல்றாரு, நீங்க என்னிடத்துல திரும்புங்க. அல்லேலூயா. நானே உங்களை அடித்தேன், நானே உங்கள் காயங்களை கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நீ மனம் திரும்பி வந்தா, அல்லேலூயா, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து வந்தா, விளக்கு தண்டை உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். உனக்கு வஸ்திரத்தை தருவேன், உனக்கு வெண்ணங்கிய தருவேன், உன் நாமத்தை நான் புதிய நாமம் ஆக்குவேன் என்று ஆறுதலான வார்த்தையும் கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த 6வது, நல்ல தீர்க்கதரிசிகள் நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஒரு சேனையாய் எழுப்புவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு என்ன செய்வார்கள்? ஆயத்தமாக்குவார்கள். சோத்திரம். அவர்கள் பேசுகிறதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு நேராக. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய மகிமை, அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் இயேசுவின் வருகைக்கு நேராக கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் உலக காரியத்துக்கு நேராக கொண்டு வரும். எந்த காரியத்துக்கு நேர? உலக காரியத்துக்கு நேர. ஆனா நல்ல தீர்க்கதரிசிகள் அல்லேலூயா வருகையின் அடையாளத்தை சுட்டி காட்டிட்டே இருப்பணும். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. மனவாட்டியே நீ ஆயத்தமாகு, நீ எச்சரிக்கையாயிரு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. திருடன் வர்றது போல அவர் வரப்போகிறார். நீ கன்னிமையை காத்துக்கொள், நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. மத்திய ஆகாசத்தில் அவர் வரப்போகிறார் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை அல்லேலூயா நல்ல தீர்க்கதரிசிகள் பேசிட்டே இருப்பணும். அல்லேலூயா. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இது ஒரு ஏளனமா இருக்கும். அல்லேலூயா. அவைய சொல்லணும். அல்லேலூயா. மோட்சம் போறதெல்லாம் இருக்கட்டும், இயேசு வர்றதெல்லாம் இருக்கட்டு. அல்லேலூயா. சோத்திரம். இந்தியா இன்னும் என்ன செய்யப்படணும்? என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து பயங்கரமா பேசணும். ஆண்டவர் சொன்னாரு, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நோவாவின் நாட்களில் நடந்தது போல பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருப்பனும். ஆனா இந்த நாட்களில நீங்க பெருந்தினால என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. இன்னும் எழுப்புதல்
எழுப்புதலை சொல்லி உங்களை மயக்குவனும். எழுப்புதல் வருது, எழுப்புதல் வருது. ஹல்லேலூயா. எழுப்புதல் வருதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும் இயேசு வரப்போகிறார். யாரு வரப்போறா? இந்தியா ரட்சிக்கப்படுதோ இல்லையோ, நம்மை ரட்சிக்க இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. முடிவு வரையும் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவானா? மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலே இங்க விசுவாசத்தை என்ன செய்ய முடியாதா? அன்பு தணிந்து போகும், பாவம் என்ன செய்யும்? பெருகும். அப்போ இவங்களுடைய வார்த்தை எல்லாம் இயேசுடைய வருகையாயிருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து 37 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ தீர்க்க தரிசனம் வர, இந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் வரட்டும், அதுக்குள்ள சத வரட்டும், இது ஒரு சேனையா எழும்பணும். நசனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வரவேற்க ஒரு சேனை எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியா ரட்சித்து இந்தியா கிறிஸ்தவ நாடா இருப்பது எனக்கு இரண்டாம் தரம். இந்தியாவிலிருந்து ஒரு கூட்டம் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படணும். அதுதான் என் முதல் கோணமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முதல் முன்னுரிமையா இருக்கணும். பண்டு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தா முதல்ல ரட்சிப்பையும் பாவமன்னிப்பையும் குறித்து பேசுவனும், கடைசி நாளில் இயேசுவின் வருகையை குறித்து பேசுவனும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் வருகை ஒன்றும் சிலர் கேட்கணும், இயேசு வருவார். இயேசு 2000 வருஷமா இதான். நீ இப்படி கேட்கும்போதே நினைக்கணும், பேதுரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோத்திரம். பரியாசக்காரர்கள் வந்து முதல்ல இப்படிதான் என்ன செய்யணும்? கேட்பணுமா? இந்த பரியாசக்காரர்கள் எழும்புமா அறியணும். இயேசு மத்திய ஆகாசத்தில் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற சுவிசேஷத்தை அறிவித்தாலே ஜனத்துக்குள்ள கர்த்தர் ஒரு உணர்வை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பெல்லாம் ரெண்டாவது. ரட்சிப்பு யாருடையது? யாருடையது? மனம் திரும்புதல் யாருடையது? நம்ம மனம் திரும்ப முடியுமா? ஏசா அழுது புரண்டும் மனம் திரும்பாமல். அப்ப சிலர் மனம் திரும்ப மாட்டணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஆனா எல்லாரும் என்ன செய்ய மாட்டணும்? ஆனா இயேசு வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. அது மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம ஹல்லேலூயா நிச்சயமானதை பேசாத, நிச்சயமற்றதை பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் அந்த நிச்சயம் என்ன நிச்சயம்? நம்பிக்கை என்ன நிச்சயம்? ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஹல்லேலூயா பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின பண்ணுனது போல இந்த மாம்ச சரீரம் புதைக்கப்பட்டாலும், அது மண்ணான சரீரமாய் இருந்தாலும், அது மகிமையின் சரீரமாய் உயிரோடு எழும்பும் என்பதே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நிச்சயம். அதை குறித்து பேசணும், அதை குறித்து சொல்லணும். நல்ல தீர்க்கதரிசிகள் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 7வது ஸ்தோத்திரம். நல்ல தீர்க்கதரிசிகள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நடத்துவார்கள், கானானுக்கு நடத்துவார்கள், நித்திய ஜீவனுக்கு நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கெல்லாம் கிடையாது. கையை உயர்த்தணும்னா ஞானஸ்நானம் கொடுத்துரும். பண்டெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஆள் ஞானஸ்நானம் பெறணும்னா அவன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்யணும்? பெறணும். எப்படி பெறணும்? பரலோக தரிசனத்தை என்ன செய்யணும்? காணணும். புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்கிறது போலையும், அங்கே வீடு கட்டி இருக்கிறது போலையும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் கண்ட தீர்க்க தரிசனம் எல்லாம், யோவான் பார்த்த வெளிப்பாடு தரிசனம் எல்லாம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் உலகத்தை பார்த்துட்டு இருக்குமா, ஆண்டவர் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து காட்டி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பத்மதீவில் இருந்து ரோமா பேரரசை பார்த்துட்டு பயந்துட்டு கிடக்கிறவனுக்கு கர்த்தருடைய நாளில் அவனை ஆவிக்குள்ளாக்கி அவனுக்கு பரலோகத்தை காட்டி கொடுக்கிறாரு, புதிய எருசலேமை காட்டி கொடுக்கிறாரு, புதிய வானத்தை காட்டி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் வெந்து அழிந்து போகும் அழியாத நித்திய ராஜ்யத்துக்கு கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள இதோ வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதை நல்ல தீர்க்கதரிசிகள் சொல்லணும். இயேசு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு என்ன உண்டா? மோசேயை தீர்க்கதரிசியா கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை இஸ்ரவேல் ஜனத்தை கானானுக்கு நடத்த தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வேலை எல்லாம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுமோ இல்லையோ, நிறைய பேர் அமெரிக்கா கொண்டு போகணும்.
எங்க கொண்டு போகணும்? அமெரிக்கா இல்லை, ஆப்கானிஸ்தான் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு யாரும் கொண்டு போகணும் இல்லை. இந்த ராஜ்யத்துக்கு நீ அமெரிக்கா போனாலும் இங்கிலாந்துல போனாலும் அல்லேலூயா சோத்திரம், இந்தியாவில் இருந்தாலும் அல்லேலூயா சோத்திரம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவிய எப்படா இந்தியா வரலான்னு இருக்கணும், அது வேற. அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா காலம் என்ன செய்து தெய்வம் நின்று அனுக்கிரகிச்சு. பின்ன எல்லாருக்கும் பிரார்த்தனையா தானே. 5 பிள்ளை இருந்தா எனக்கு மக்கள் இவளுக்கு வெளியில சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு மோவா கனடாவில் இருக்கா, எனக்கு மோய் அமெரிக்காவில் இருக்கா. அல்லேலூயா சோத்திரம். உங்களோட யார் உண்டு? இവിടത്തെ பட்டி உண்டு. இப்ப பட்டியோடையாகும் வாழ்க்கை. பெற்ற 5 எங்க அனுப்பியாச்சு. இப்ப இங்க வெள்ளம் கொடுக்க ஆள் இல்லை, பின்ன அடக்கம் பண்ணக்க ஆள் இல்லை. எல்லாத்துக்குள்ள ஆசையை காட்டி விடாது. நீ அமெரிக்கா போகணும், நீ இங்கிலாந்து போகணும். அல்லையா உங்க பிள்ளைகளுக்கு அமெரிக்கா ஆசையை காட்டாதீங்க. மக்களை கண்ணை மூடுமா, நீ பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லுங்க. அந்த ஆசையை வளர்த்தி விட்டாச்சுன்னா அந்த பிள்ளைய கத்தர் அமெரிக்கா கொண்டு போனாலும் கொண்டு போவார் ஏற்ற நேரத்தில். அது தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கத்தோடைய நாள் வருமா அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. பழைய பாடல தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லிச்சு, நீ எகிப்துக்கு போகாத. சோத்திரம். சிறையிருப்பின் நாட்கள்ல சொல்லிச்சனும், நீ பாபிலோனுக்கு போ. சோத்திரம். தப்புக்கு கத்த சிலவேளை சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இது ஒரு ஹாப்பியா மாறிட்டு. என்னது ஹாப்பியா? ஓ, அமெரிக்கா போற பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அமெரிக்கால இருந்து வர்ற பாஸ்டரும் பெரிய பாஸ்டர், மற்ற பாஸ்டர் எல்லாம் சிங்குடியலாக்கும். இவளுக்கு வரமும் இல்லை, அபிஷேகமும் இல்லை. இவளுக்கு வரமும் அபிஷேகம் எல்லாம் ஒரு ஆள் எங்க இருக்கிறாரு, ஒரு ஆளு கையில என்ன இருக்குன்னாக்கும். அல்லேலூயா சோத்திரம். இதெல்லாம் நிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லேலூயா சோத்திரம். நீ பிசாசை விரட்டுனாலும், நீ அக்கறைக்கு இக்கரை போகிறனாலும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. நீ பெரிய ஆள் யாரு தெரியுமா? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா நீ தான் பெரிய ஆளு. உலகத்தை அட்டி மறிக்கலாம். உலகத்தை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வர போய் வேணாலும் மாற்றலாம். ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒன்றும் கிடையாது. சோத்திரம். நல்ல தீர்க்கதரிசியா உங்க பிள்ளைகளுக்கு இருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தலையில கை வச்சு சொல்லணும், மக்களே இந்த ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகும், அழியாத ஒரு நித்திய ராஜ்யம் வரப்போகிறது. தானியேல் கண்டானே. அல்லேலூயா. தானியேல் அமெரிக்கா ஒன்றும் காணல. தானியேல் வரப்போகிற கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு ராஜ்யத்தை பார்த்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற ராஜ்யம் எல்லாம் அல்லேலூயா எப்படிப்பட்ட ராஜ்யம்? கல்லும் இரும்பும் களிமண்ணும் அல்லேலூயா ஒன்னோடு ஒன்று சேராத ராஜ்யம். இந்த ராஜ்யம் எல்லாம் அழியும்போ அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காய் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஜனம் உணர்வடைய வேண்டும். நல்ல தீர்க்கதரிசி உங்க நடுவில் இருந்தா அவன் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புவான். அவன் உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு அனுப்புவான். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை காட்டி தருவான். ஹல்லேலூயா. ஆனா கள்ள தீர்க்கதரிசி இந்த உலகத்தை காட்டி தருவான். கள்ள தீர்க்கதரிசி இந்த உலகத்தை காட்டி தருவான். உப்பரிகளை கொண்டு விட்டுட்டு சொல்லுவான், வீண் பெருமை மேல கொண்டு விட்டுட்டு சொல்லுவான், இந்த ராஜ்யம் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா தேவன் அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வாரு, லோத்தே அல்லேலூயா, சோதோம் குமார பாக்கக்கு நல்லாதான்டா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிறவன் சரியில்லடா அப்படின்னு நல்ல தீர்க்கதரிசி சொல்லி தருவான். சோத்திரம். ஏன்னா உள்ள இருக்கிறவன் மோசமானவன்டா. அல்லேலூயா. ஆனா இந்த ராஜ்யத்தை விட நான் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். அங்க கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, பாடு இல்லை, வேதனை இல்லை. என்றென்றைக்கு என்னை ஆராதிக்க, என்னை சேவிக்க நான் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு தருகிறேன். அது யாருக்கு தருவார் தெரியுமா? பயப்படாதே சிறு மந்தையே, கர்த்தர் உனக்கு அந்த ராஜ்யத்தை தருகிறார். எல்லாரும் எழுமி நிற்கலாமே. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகளை காப்பாத்துங்க. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தாழுங்க உங்களை. அல்லேலூயா.
பைபிள் அழகா இருக்கு. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுங்கள், இந்த தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுங்கள், காலம் சமீபமாயிருக்கிறது, காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.